Hi friends, welcome to my channel Essential E-Learning. நம்ம இன்னைக்கு Photoshop CC 2019 சாஃப்ட்வேர் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு black and white இமேஜை எப்படி கலரா சேஞ்ச் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸை டைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்ல ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நான் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த இமேஜை பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. இதை நான் கலரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்கிறேன். 2 டைப்ஸில் நம்ம கலர் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நியூ லேயர் போயிட்டு அதில் இந்த மேலே இருக்க அந்த கலர் ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, கலர் மாற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் முதல்ல எந்த இடத்துல நீங்கள் கலர் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல இப்போ நான் இந்த ப்ளவுஸ்க்கு நான் கலர் கொடுக்க போகிறேன். அது என்ன கலர் அப்படின்ட்டு நீங்கள் இமேஜின் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த கலர் நீங்கள் கொடுங்க. இப்போ நான் இந்த கலர் கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகே கொடுத்துட்டேன். ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் எடுத்து நல்லா ப்ரஷ் சைஸை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிகிட்டே வரேன். ஓகே அப்ளை பண்ணிட்டேன். ஓகே ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தாச்சு. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேயர் ஸ்டைலில் போயிட்டு இந்த கீழே டவுனில் க்ரியேட் ஃபில் ஆர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே சாலிட் கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். இதில் உங்களுக்கு என்ன கலர் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இப்போ நான் சாரீக்கு அப்ளை பண்ண போகிறேன். சரி, ஒரு ஆரஞ்சு கலர் இருந்தால் ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதனால் ஆரஞ்சு கலர் நான் பிக் பண்ணிட்டேன். ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ அது பக்கத்தில் இந்த கலருக்கு பக்கத்தில் ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து லேயர் மாஸ்க் தம்ப்நெயில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மாஸ்க்குக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஐ கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு இந்த லேயர் மோடில் திருப்பி கலர் மோட் மாற்றிக்கோங்க. கலர் மாற்றிக்கிட்டு இப்போ வந்து நம்ம சாரீ மேலே அப்ளை பண்ண போகிறோம். ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே அப்ளை பண்ணிட்டே வாங்க. லேயர் ஸ்டைலில் போயிட்டு நம்ம கலர் அப்ளை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு நியூ லேயர் போட்டு நம்ம கலர் அப்ளை பண்ணும்போது அந்த கலர் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், இந்த நியூ லேயரில் கலர் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் லேயர் ஸ்டைல் மூலமாக நம்ம போகும்போது கலர் இப்போ இந்த கலர் எனக்கு தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ லேயர் மோடில் போயிட்டு நான் கலர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ இந்த ப்ளவுஸுக்கும் சாரீக்கும் கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்குது. இப்போ பார்டர் சாரியில் இருக்க அந்த பார்டர் கோல்டன் கலர் நம்ம கொடுக்க போகிறோம். அதே போல் க்ரியேட் நியூ ஃபில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போயிட்டு அகெயின் சாலிட் கலர் கொடுக்குறோம். ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன கலர் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். கோல்டன் கலர் ஒரு எல்லோ மாதிரி இருக்கலாம். ஓகே நான் எல்லோ கலர் சூஸ் பண்ணிவிட்டேன். ஓகே கொடுத்துட்றேன். திருப்பி அகெயின் அந்த தம்ப்நெயில் பாக்ஸில் போயிட்டு மாஸ்க் தம்ப்நெயிலில் கிளிக் பண்ணிவிட்டு அதில் கண்ட்ரோல் ஐ கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஐ கொடுத்தாச்சு. அகெயின் இந்த இடத்துல போயிட்டு பார்டரில் போய் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஏன் இப்படி கலரை அப்ளை ஆகுற மாதிரி, அதாவது பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கலர் மோடில் போயிட்டு கலர் அப்படிங்கிற ஆப்ஷன் மாற்றிக்கோங்க. அப்படி இருக்கும்போது நல்லா ஸ்மூத்தாக வரும்.
ஓகே, நம்ம இப்போ பார்டருக்கு கொடுத்து முடிச்சாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியில் வருது. இதை எப்படி நம்ம எரேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்க்ரவுண்டில் பிளாக் வச்சுக்கோங்க. அப்படி பிளாக் வைக்கும்போது அது எரேசர் மாதிரி யூஸ் ஆகும். எங்கெல்லாம் ஓவர் ரைட்டாக இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நினைக்கிறேன். இப்போ நம்ம ஜுவல்லுக்கு கலர் கொடுக்க போகிறோம். ஜுவல்லுக்கு கலர் கொடுக்கும்போது லேயர் ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கலாம். சாலிட் கலர் கொடுக்குறேன். ஜுவல்லுக்கு ஒரு ஆரஞ்சிஷாக கொடுக்க போகிறேன். ஓகே ஓகே பண்ணிட்டேன். அகெயின் கண்ட்ரோல் ஐ கொடுத்துக்கோங்க. கலர் மோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எனக்கு இந்த கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலரில் போய் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சாலிட் கலர்ஸ்லாம் வரும். நீங்கள் என்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஓகே நினைக்கிறேன். இது ஒரு ஆன்டிக் பீஸ் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்கும்போது என்ன பார்க்க வேண்டியது அப்படின்னா, அதே போல் நம்ம லேயர் ஃபில்லில் போயிட்டு நம்ம கிரேடியன்ட் மேப் கொடுக்க போகிறோம். கிரேடியன்ட் மேப் கொடுத்துட்டு அதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸ்கின்னுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வந்து ஷேடோ நமக்கு அடிக்கும்போது டார்க் கலர் வருது, சன்லைட் படும்போது ப்ரைட்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஸ்கின் டோன் வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இமேஜ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இமேஜில் இருக்க ஸ்கின் கலரை நம்ம பிக் பண்ணி பேலட் க்ரியேட் பண்ண போகிறோம். பேலட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, நான் ஒரு நியூ லேயர் போட்டுக்கிறேன். போட்டுட்டு என்னென்ன கலர் அப்படிங்கிறத பிக் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. திருப்பி அகெயின் பிரைட்னஸ். ஓகே ஓகே, ஒரு டார்க் ஷேட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, இந்த கலர் பேலட் நமக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இதை ட்ராக் பண்ணி அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜுக்கு கொண்டு போயாச்சு. ஓகே, நியூ லேயர் நமக்கு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஓகே, கிரேடியன்ட் மேப்பில் கண்ட்ரோல் ஐ கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. இப்போ இந்த கிரேடியன்ட் ஆப்ஷன் டபுள் கிளிக் பண்ணியாச்சு. இந்த கிரேடியன்ட் மேப்பை ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு அந்த கலர் நம்ம பிக் பண்ண போகிறோம். ஓகே, எத்தனை கலர் இருக்கோ அத்தனை வாட்டி நம்ம டபுள் கிளிக் ஒரு கலர் பிக் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணுறோம். இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த கலரை க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ மாஸ்கில் தம்ப்லைனில் வந்து நம்ம கிளிக் பண்ணியாச்சு. ப்ரஷ் டூல் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கலர் அப்ளை பண்ணலாம். ஓகே, நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம அகைன் நம்ம எதுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஐஸ்க்கும் லிப்ஸ்க்கு கொடுக்க போகிறோம். நியூ லேயர் போட்டு நம்ம பண்ண போகிறோம். இப்போ லிப்புக்கு ஏற்ற மாதிரி கலர் கொஞ்சம் டார்க் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ போயிட்டு கலர் கொடுத்துடலாம். ஓகே, லிப்ஸ்டிக் பண்ணால் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஒரு பிந்தி கலர் ரெட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம ஐஸ் கலர் கொடுக்க போகிறோம். ஐஸ்க்கு நியூ லேயர் கலர் கொடுக்குறேன். ஓகே, ஒரு ப்ரௌனிஷான கலர் கொடுக்குறேன். இது நேச்சுரலாக இருக்கும்.
ஓகே கொடுத்தாச்சு. இதே கலரை நம்ம ஐப்ரோக்கும் கொடுக்குறேன். ஓகே, நம்ம இப்போ கலர் கொடுத்து முடிச்சாச்சு, ஃபினிஷாச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் கலர் கொடுக்கணும். 2 டைப்ஸில் எப்படி பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை கலருக்கு மாற்றுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த டைப் உங்களுக்கு சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த டைப்பில் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பை பாய்.